மாதுளை ஜூஸ் வந்து எல்லோரும் வீட்டிலேயே நல்லா ஈஸியாக செய்வீங்க. ஆனால் அதில் இருக்கிற கொஞ்சம் டிப்ஸ் மட்டும் இதில் வந்து நாங்கள் சொல்கிறோம். அது என்ன பண்ணணும்னா, நான் 2 பேர்த்து அளவுக்கு நான் செய்ய போகிறேன். நான் 2 மாதுளை எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. 2ஆக நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம தட்டி எடுக்க போகிறோம். இப்போ 2 மாதுளையை நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த வருது பாருங்கள் நம்மளுக்கு கீழே மாதுளை. இது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மெத்தடு. தெரியாதவங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆயிடுச்சு பாருங்கள். ஏதாவது 1 2 இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலே கூட எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்தில் நம்ம இதில் இருக்கிற முத்துக்களை எடுத்துருக்கோம். ஈஸியாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த இதில் இருக்கிறது கொஞ்சம் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் இதை வேணுங்கிறவங்க ஃபஸ்ட் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிறோம். அப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 2 பேருக்கு செய்கிறதுனால இந்த ஜூஸ்லேருந்தே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வரும். நான் வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சாச்சு. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். அந்த 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது நம்மளுக்கு ஜூஸ்லேயே வந்து இந்த மாதுளையிலே வந்து ஆல்ரெடி தண்ணி ரொம்ப இருந்துச்சு நினச்சதை விட. அதனால் 1 கிளாஸ் மட்டும் ஊற்றி நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். இது வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதை பார்த்துக்கோங்க. நான் 2 வடிகட்டி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து சின்ன ஹோல்ஸு. நான் தேங்காய் பால்லாம் இதில் தான் நார்மலாக நம்ம பண்ணும்போது இது நமக்கு சரியாக வரும். இதில் வந்து கொட்டை அந்த விதைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து பெரிய கசடும் இதில் கேட்ட போகிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்படி ஒரு கரண்டியை வச்சு தள்ளி விடுங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற பெரிய கசடு ஃபுல்லாக இதில் தங்கிருச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஈஸியாகிடும். இதுலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் ஆகும் இதில் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி பெரிய கசடை இதில் நல்லா எடுத்தாச்சு. இன்னும் நீங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு ஜூஸ் வரும். இதில் நான் வந்து இந்த ஜூஸில் சுகர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதில் இருக்கிற நேச்சுரல் சுகரே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ரொம்ப இந்த விதையெல்லாம் நம்ம அரைச்சதுனால வந்து குறுகுறுன்னு இருக்கும். அதை நம்மளால் குடிக்க முடியாது. தொண்டையில் வந்து சிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். இதில் ஜூஸ் சூப்பராக இருக்குது. இந்த மாதுளை ஜூஸ் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் வந்து ரொம்ப நல்லதுலாம். மாதுளை ஜூஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம சூப்பரான ஹெல்த்தியான மாதுளை ஜூஸ் தயார்.